மன்னார்குடி அருகே தண்ணீரின்றி கருகிய சம்பா பயிர்கள் சன் நியூஸ் எதிரொலியாக உயிர் பெற்றுள்ளதாக அந்த பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். மன்னார்குடி சுற்று வட்டாரத்தில் 2,53,000 ஏக்கரில் சம்பா நேரடி விதைப்பு பணிகளை விவசாயிகள் மேற்கொண்டுள்ளனர். ஆனால் டெல்டா சாகுபடிக்கு மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறந்து 40 நாட்களை கடந்த போதிலும் கோட்டூர் ஒன்றியத்திற்கு தண்ணீர் வந்து சேரவில்லை. இதனால் ஏமாற்றமடைந்த விவசாயிகள் குடத்தில் தண்ணீர் எடுத்து வந்து வயல்களில் தெளித்து சம்பா பயிரை காப்பாற்றியது தொடர்பாக சன் நியூஸில் அண்மையில் செய்தி ஒளிபரப்பானது. இதையடுத்து நீர்வளத்துறை அதிகாரிகள் பைங்காட்டூர் வாய்க்காலில் தண்ணீர் பாய போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தனர். தற்போது சாகுபடிக்கு தேவையான தண்ணீர் வந்ததால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வயலில் இறங்கி தண்ணி தூக்கி ஊத்துற போராட்டம் வச்சிருந்தோம். இதன் காரணமாக அரசு அதிகாரிகளும் நீர்வளத்துறை அதிகாரிகளும் விரைந்து செயல்பட்டு எங்கள் ஊருக்கு வேண்டிய தண்ணீரையும் மற்றும் சுற்று கிராமங்களுக்கு தேவையான அளவு தண்ணீரையும் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு விவசாயிகளின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இதே நிலை நீடிக்கக்கூடாது என்பதை மீண்டும் ஒரு கோரிக்கையாக வைக்கின்றோம். நீர்வளத்துறை நேரடியாக ஆய்வு செய்த பிறகு நேரடியாக ஆய்வு செய்து தண்ணி வழங்கப்பட்டுள்ளது. அந்த தண்ணி வழங்கப்பட்டுள்ளது 20 கிராமங்களுக்கும் தண்ணி பாய்ஞ்சு விட்டது. மீண்டும் அவங்க எழுத்துப்பூர்வமாக மழை காலம் வரைக்கும் தண்ணி வழங்குமாறு கூறியுள்ளார்கள். அவர்களுக்கும் நன்றி வினிஸ் வெளியாகிவிட்ட நன்றியும் நீர்வளத்துறை அதிகாரி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கால தாமதமாக தண்ணீர் கிடைத்தாலும் பயிர்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் கிடைத்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இதனால் பயிர்கள் செழித்து வரும் என்றும் அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.